அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. ஸோ இப்போ ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் செய்ய போகிறோம். அந்த ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைனமிக் சிஸ்டத்தில் டோட்டல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், we are going to calculate. சாதாரணமாக கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொன்னால் we take that as kinetic energy for translational motion. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா ஆஃப் mv² நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் when motion is rotational நீங்கள் வெறுமனே ஆஃப் mv² மட்டும் பத்தாது. ஏன்னா it has got another dynamics also. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் I can make a demonstration. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சாக் பீஸ் இருக்குது. அந்த சாக் பீஸை நான் விருன்னு சுற்றி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது சுற்றும் தரையில் விழுந்துட்டு முன்னாடி ஓடும். அப்படி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன செய்யுது, இட் கோஸ் ஒரு பாலை விருன்னு சுற்றி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் ஹஸ் காட் ரொட்டேஷனல் எனர்ஜி இஸ் ஆல்சோ தேர். ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா பிள்ளைங்களா? இந்த ரொட்டேஷனல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் ஆஃப் mv² இங்கே இருக்கிற மாதிரி ஆஃப், இங்கே நீங்கள் மாஸ் சொல்கிறீங்க, அங்கே மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா I ஆஃப் இன்டு I v² சொல்கிறீங்க. v இஸ் வெலாசிட்டி, இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் mv², இங்கே ஆஃப் I ω². அவ்வளோதான் பிள்ளைங்களா, சரிங்களா? ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சர்க்குலர் டிஸ்க் இருக்குது, அவருடைய மாஸ் m, ரேடியஸ் r. ஓகே, ஒரு டேபிளில் அதை ஓட விடுறாங்க. டிஸ்க் பிள்ளைங்களா, டிஸ்க் என்ன செய்கிறாங்க, நீங்கள் ஒரு காயினை மைண்டில் நினச்சிக்கலாம். சே காயின் ஆஃப் திஸ் காயின். ஓகே, இந்த மாதிரி காயின், இந்த காயினை இப்போ என்ன செய்கிறோம், நம்ம ஓட விடுறோம். ஸோ இட் ஹஸ் காட் translational kinetic energy plus rotational kinetic energy. இதான் பிள்ளைங்களா, ஐடியா புரியுதுங்களா? ஸோ அதனுடைய சமேஷன் எவ்வளோ வருதுன்னு சொல்கிறாங்க, 3/4 mr² ω² தான் வருது அப்படின்னு சொல்லி அதை உங்களை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ we know total kinetic energy of the disk is equal to rotational kinetic plus linear kinetic energy. linear kinetic energy of mv² ஒரு செகண்டில் நீங்கள் சொல்லிடுவீங்க. பட் இந்த rotational kinetic energy is of I ω². I is moment of inertia. இங்கிறது என்னது, moment of inertia. ஸோ நம்ம இப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இந்த I கண்டுபிடிக்கணும். as this is டிஸ்க்கு டெரிவேஷன் இருக்குது. அஃப்கோர்ஸ் உங்கள் புக்கோடைய பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அனெக்சரில் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி என்னைக்காவது இன்னொரு வீடியோவில் சார் உங்களுக்கு சொல்லித்தரேன். I is equal to half mr². r is the radius, right? velocity is equal to r ω, சின்ன பிள்ளைகள் கூட தெரியும். ஸோ இந்த ரெண்டே எடுத்து இங்கே ரெண்டில் என்ன செய்ய போகிறோம், we are going to substitute. ஸோ I is equal to half mr², I is equal to எடுத்துட்டு half mr², v is equal to r ω. you manipulate. அதை நான் சொல்லித்தர வேண்டியதில் நினைக்கிறேன், சின்ன பிள்ளைங்க கூட செஞ்சிடும். 1/4 mr² ω² plus 1/2 mr² ω². ஸோ திஸ் பிகம்ஸ், இது கால், இது அரை, எனவே முக்கால் mr² ω². சிம்பிள் பிள்ளைங்களா. பட் இது எதுக்காக இந்த டெரிவேஷன் கொடுத்துருக்காங்க, அஃப்கோர்ஸ் இது ஒரு ஃபார்முலாவும் கூட. எது கொடுத்துருக்காங்கன்னா, பிள்ளைங்களுக்கு லீனியர் கைனெட்டிக் எனர்ஜினா என்ன, இந்த மெயின் டிரான்ஸ்லேஷனல் மோஷன் இருக்கிறது, தென் ரொட்டேஷனல் கைனெட்டிக் எனர்ஜினா என்ன, ஸோ டோட்டல் எனர்ஜி எப்படி இருக்கும், இதுக்கு மிகப்பெரிய ரோல் இருக்கு. அந்த ரோல் பற்றி நம்ம என்ன செய்வோம், இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சார் உங்களுக்கு என்ன செய்கிறேன், உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா பிள்ளைங்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தென் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் புதிய வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.